அவரை பற்றியோ திராவிட இயக்கத்தை பற்றிய விமர்சனங்களுக்கு அவர்கள் பாணியிலே பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. இந்திய ஆதிக்கத்தை, சமஸ்கிருதத்தை திணிக்க முயலுகின்ற முயற்சிகளை எதிர்க்க வேண்டியது, தகர்க்க வேண்டியது, முன்னெடுக்கும் அனைத்து முனைப்புகளையும் முறியடித்து காட்ட வேண்டியது திராவிட இயக்க தோழர்கள் வீரர்களினுடைய தலையாய கடமை. அண்ணாவுடைய பேர் இல்லாம தமிழ்நாடு அரசியல் வந்து 57 காலமா இல்லை. ஆனால் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வெறும் பிம்பத்தை மட்டும் வச்சு, அண்ணாவுடைய பேரை மட்டும் வச்சு அரசியல் பண்ணுறாங்கிற விமர்சனம் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அண்ணாவுடைய மாணவனா? அண்ணா அவர்கள் தன்னை விமர்சித்தவர்கள், வசைபாடியவர்களை கூட அவர் வசவாளர்கள் வாழ்க என்று சொன்னாரே தவிர கசப்பான வார்த்தைகளை சொல்லவில்லை. எனவே அவரது நினைவிடத்தில் அவரை பற்றியோ திராவிட இயக்கத்தை பற்றிய விமர்சனங்களுக்கு அவர்கள் பாணியிலே பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. மொழிப்போர் இப்போது மொழியை பற்றி பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசுகிறாங்க. மொழியுடைய உரிமைக்காக பேசக்கூடிய சூழல் இன்ன வரையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் மிகுந்த சமீப காலத்திலே நான் மனதிலே நிறைவு கொண்டது நேற்றுத்தான். உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்திய ஆதிக்கத்தின் கொடுமையை வளர்கிற தலைமை முதலில் உணர வேண்டும், மாணவர் சமுதாயம் உணர வேண்டும். இந்தியை எதிர்த்த போராட்டம் தியாக வரலாறு கொண்டது. எந்நாளும் இந்திக்கு இங்கே இடமளித்துவிடக் கூடாது என்று அரசியல் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியே அதை சொல்லுகிறார் என்ற போது மனதிற்கு ஒரு நிறைவாக இருந்தது. இப்பொழுது உணர்ச்சி இந்திய ஆதிக்கத்தை, சமஸ்கிருதத்தை திணிக்க முயலுகின்ற முயற்சிகளை எதிர்க்க வேண்டியது, தகர்க்க வேண்டியது, முன்னெடுக்கும் அனைத்து முனைப்புகளையும் முறியடித்து காட்ட வேண்டியது திராவிட இயக்க தோழர்கள் வீரர்களினுடைய தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன். அந்த உணர்வோடுதான் நாங்கள் எங்கள் இயக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.